ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் சாப்பாடு எப்படி செய்கிறோன்றது பார்க்குறோம். சாப்பாட்டில் நம்ம லவங்கு சேர்க்குறோம், ஏலக்காய் சேர்க்குறோம், சோம்பு, சீரகம், பட்டை, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிட்டு இது நெய்யிலே அந்த பசு நெய்யிலே நம்ம வதக்குறோம். அதை வதங்கின பிறகு நம்ம அந்த பால் ஊற்றுறோம். தேங்காய் சாப்பாடு உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு கூட நம்ம சொல்லலாம். தேங்காய் சாப்பாட்டில் தேங்காய் பால் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அது வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறுது, வாயில் இருக்கிற புண்ணு, ஜீரண கோளாறுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இதோடு நம்ம நாட்டு பசு நெய்யில் சேர்த்து நம்ம சமைக்கும்போது இது நல்ல நம்மளுக்கு முழுமையான அந்த மருத்துவ குணம் கிடைக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து இது எப்படி செய்கிறாங்க, ஒவ்வொரு பொருளும் எப்படி சேர்த்து செய்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏதாவது புரியலைன்னா உங்கள் சகோதரியை நினச்சி என்னை கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோகனட் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவசரமாக எங்கேயாவது போகணுமா இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்தால் கூட இது சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். அரிசி ஊற வச்சுட்டு பால் எடுத்து தாளிச்சிட்டிங்கன்னா இந்த சாப்பாடு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது பார்த்து நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.